இயேசு ஆண்டவரில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. அன்னை மரியா பற்றிய திருச்சபையினுடைய மூன்றாவது கோட்பாடு அவர் அமல உற்பவி என்பதாகும். அதாவது அவருடைய தாயின் வயிற்றில் கருவான கணத்திலேயே பாவ மாசின்றி காக்கப்பட்டார் என்பதுதான் அமல உற்பவி என்ற நம்பிக்கை கோட்பாடு ஆகும். அன்னை மரியா அமல உற்பவி என்ற கருத்து திருச்சபையிலே பல ஆண்டுகளாக காணப்பட்டு வந்தது. அன்னை மரியாவினுடைய பக்தி முயற்சிகளில் அமல உற்பவ திருநாள் காலத்தால் முந்தியே ஆரம்பமானது. அதாவது மத்திய காலத்திலேயே அன்னை மரியாவினுடைய திருநாள் மக்களால் கொண்டாடப்பட்டது. திருத்தந்தை 4ஆம் சிக்ஸ்டஸ் 1497ஆம் ஆண்டில் இந்த திருநாளுக்கான தனி ஜெபங்களை தொகுத்து கொடுத்தார். திருத்தந்தின் திருச்சங்கம் 1540ஆம் ஆண்டிலே அமல உற்பவ உண்மையை ஏற்றுக்கொண்டது. திருத்தந்தை 9ஆம் கிளமெண்ட் 1708ஆம் ஆண்டில் அமல உற்பவ திருநாளை கடன் திருநாளாக அறிவித்தார். இவ்வாறு மரியாவின் அமல உற்பவம் திருச்சபையின் பக்தி முயற்சிகளிலும் வழிபாடுகளிலும் ஆழமாக வேரூன்றிய கேள்விக்கு அப்பாற்பட்ட மறை உண்மையாக போற்றப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறார். இந்த நம்பிக்கையை திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் 8/12/1857 வருஷம் தன்னுடைய ஆணை வழியாக, திருத்தந்தையின் ஆணை இன் எஃபாபிலிஸ் தேயுஸ் என்ற ஆணையின் வழியாக அவர் அறிவித்தார். இப்படி அன்னை மரியா பற்றிய இந்த அமல உற்பவி என்ற நம்பிக்கையானது கத்தோலிக்கர்களுடைய உணர்வில் காணப்பட்டது. சென்சுஸ் ஃபிதேலியும் அதிலிருந்து காணப்பட்ட ஒரு உண்மையை திருச்சபையினுடைய அதிகாரப்பூர்வமான மறை கோட்பாடாக திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அறிவித்தார். இங்கே அமல உற்பவி என்ற சொல்லாடல் எதனை சொல்லுகிறது? புனிதத்தின் அடையாளத்தை குறிக்கிறது. அன்னை மரியா தொடக்கம் முதலே புனிதையாக, பாவமற்றவராக இருந்தார் என்பதுதான் செய்தி. தொடக்கம் என்பது என்ன? நமக்கெல்லாம் எது தொடக்கம்? நம்முடைய பிறப்பு. நாம் பிறக்கிற பொழுது பிறப்பு நிலை பாவத்தின் காரணமாக பாவிகளாக பிறக்கிறோம். ஆனால் திருமுழுக்கில் அந்த பாவம் கழுவப்படுகிறது, ஜென்ம பாவம் கழுவப்படுகிறது. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக திருமுழுக்கிலே பிறப்பெடுக்கிறோம். ஆனால் அன்னை மரியா அவருடைய உற்பவத்திலேயே பாவ மாசற்றவராக அவர் தெரிவு செய்யப்பட்டார் என்பதுதான் அன்னை மரியா அமல உற்பவி என்ற செய்தியாகும். இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், புனிதர்களாக வாழ்வது என்பது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு. எபேசியர் 1:4 நாம் தூயோராகவும் மாசற்றவர்களாகவும் இருக்கும்படி கடவுள் காலத்தின் முன்பே நம்மை குறித்து வைத்தார் என்று சொல்லுகிறார். எனவே நாம் புனிதர்களாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மாசற்றவர்களாக, பாவமற்றவர்களாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்னை மரியா அவருடைய ஜென்மத்திலிருந்து அவர் உற்பவமான கணம் முதல் புனிதராக இருந்தார். எனவே அவருடைய அந்த புனித வாழ்வு, பாவமற்ற வாழ்வு நமக்கெல்லாம் நாம் திருமுழுக்கிலே பெற்ற அந்த மிகச்சிறப்பான ஒரு அழைப்பை நாம் பேணி காக்க வேண்டும் என்ற செய்தியை நமக்கு தருகிறார். இங்கே அன்னை மரியாவினுடைய அமல உற்பவம் 2 செய்திகளை கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். ஒன்று, இது தனிப்பட்ட தனிநபர்களின் புனிதத்தை மட்டும் சுட்டி காட்டுவது அல்ல, குழு புனிதத்தையும் சுட்டி காட்டுகிறது.
அதாவது நாம் கிறிஸ்தவர்கள், அனைத்து கிறிஸ்தவர்களும் புனிதர்களாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நான் மட்டும் புனிதனாக இருந்தால் போதும் என்று நினைத்தோம் என்றால் அத்தகைய ஒரு கருத்து பழைய ஆன்மீகத்திலே காணப்பட்டது. ஆனால் புதிய கிறிஸ்தவ ஆன்மீகம் என்பது குழு ஆன்மீகத்தை சுட்டி காட்டுகிறது. இரண்டாவதாக, இந்த புனித வாழ்வு, அன்னை மரியா அவருடைய உற்பவத்திலேயே பாவமற்றவராக அவர் மாற்றப்பட்டார். அவருடைய தொடக்க அருள்நிலை தொடர் அருள்நிலையாக அமைந்திருந்தது. அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த பொழுது தான் பாவங்கள் செய்யாமல் அவருடைய உற்பவத்திலேயே அவர் பெற்ற புனிதத்தை காத்து வந்தார். அதுபோல நாமும் அவர் போல இல்லை என்றாலும் அவர் உற்பவத்திலே பாவமற்றவராக ஆக்கப்பட்டார். ஆனால் நாம் திருமுழுக்கிலே பாவமற்றவர்களாக மாறினோம். ஆனால் என்ன ஆகிறது, நாம் வளருகிற பொழுது நம்முடைய தனி பாவங்களால் பாவம் செய்து பாவிகளாக மாறுகிறோம். அன்னை மரியா போல நாமும் நம்முடைய தொடக்க அருள்நிலையை தொடர் அருள்நிலையாக காப்பாற்றி கொள்ள வேண்டிய கடமையை பெற்றிருக்கிறார். அன்னை மரியாவினுடைய தொடக்க அருள்நிலை அவருடைய தொடர் வாழ்வு நிலையாக மாறியது. அதுபோல நாம் திருமுழுக்கிலே பெற்ற அந்த தொடக்க அருள்நிலை தொடர் வாழ்வு நிலையாக மாற நாம் முயற்சி எடுக்க வேண்டும். மரியே வாழ்க.